எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, இன்றைக்கி விஜய் அவர்கள் தஞ்சாவூரில் பேசின பேச்சு நங்கூரம் பாய்ச்சின மாதிரி சும்மா நறுக்குன்னு பயங்கரமான கேள்வியை திமுக ஆளுங்கட்சியை பார்த்து பயங்கரமாக கேட்டார் விஜய் அவர்கள். விஜய் அவங்க கேட்டு முடித்தோன்னா உடனே அமைச்சர் அதிமுகவிலேருந்து ஒரு குரல் வருது. விஜய் அவர்கள் எங்களை பற்றி ஏதாச்சும் பேசினார்னா நல்லா வாங்கி கட்டிக்குவார் அப்படின்னு ஒரு குரல் திரு ஜெயக்குமார் ஐயா அவங்க பேசினாங்க. நான் பார்த்தேன், ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சரியான முறையில் ஆட்சி பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், 2021 திமுக வந்திருக்காது. ஜெயலலிதம்மாவும் எம்ஜிஆர் ஐயாவும் ஜெயலலிதம்மாவும் கட்டி காப்பாற்றின அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற கட்சியை யார்கிட்டலாம் உங்களுடைய அடமானம் வச்சிங்கிறது உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, தமிழக மக்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். பாஜகட்ட போய் அடமானம் வச்சுட்டு பாஜக சொல்லக்கூடிய எல்லாத்தையும் கையை கட்டி வேடிக்கை பார்த்து வாயை பொத்தி கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் அதிமுக மாறிச்சு. ஜெயலலிதா இருந்தப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்படித்தான் இருந்ததா? பாஜகவின் அடிமைகளாகவும் பாஜகட்ட போய் அடமானம் வச்ச கட்சியாக தான் இருந்துச்சா? ஒரு பெண்மணியாக இருந்தால் கூட இரும்பு பெண்மணின்னு அழைக்கப்பட்டாங்க எல்லாராலையும். ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது எவ்வளோ கட்டுக்கோப்பாக வச்சுருந்தாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு அமைச்சர் ஒரு எம்எல்ஏ வெளியில் ஏதாச்சும் ஒரு பேசியிருக்காங்களா? அதிமுகவை பற்றி பேசியிருக்காங்களா? எந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லாக அவங்க மேனேஜ்மெண்ட்டு அந்த முதலமைச்சருங்கிற ஒரு சீட்டில் உட்காந்துக்கிட்டு எவ்வளோ பவர்ஃபுல்லாக செயல்பட்டாங்க. அப்படியே எடப்பாடி ஐயா இருக்காங்க. ஜெயலலிதா இறந்தாங்க, சசிகலாம்மா ஜெயிலுக்குள்ளே போனாங்க. எடப்பாடி ஐயா கையில் காலில் விழுந்து சசிகலாம்மாட்ட நைஸாக பேசி முதலமைச்சரை வந்திருப்பார். சசிகலாம்மாக்கே எவ்வளோ துரோகம் பண்ணனாங்க அப்படிங்கிறது வரலாற்று உண்மை. சசிகலாம்மா ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்ணனாங்களா இல்லையா அப்படிங்கிறதுலாம் அதை பற்றி நான் பேச விரும்பலை, சரிங்களா? ஆனால் சசிகலாம்மாவுக்கே எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணினார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மக்களுக்கான தலைவர் ஒருத்தர் வராங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வரவேற்க வேணாம், விமர்சனம் யார் மேலே வைக்கணும். இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த சாக்கடை துறைமுறை விமர்சனம் வைக்கிறான் விஜய் மேலே. அவன் குறிப்பாக யார் மேலே வைக்கணும்னா, ஆட்சி அதிகாரம் யார் கையில் இருக்கோ அவங்க மேலே தான் வைக்கணும், புதுசாக வரவங்க மேலே. ஏன்னா இவனுக்கு வேலையே இதுதான். இவன் திமுக அதிமுக தாண்டி இவனெல்லாம் திமுக அதிமுகவோட கைக்கூலிங்க தான் நாம் தமிழர் கட்சியெலாம். அதை நான் சொல்ல வரேன் நான். அதனால் 2026 மக்கள் தெளிவாக